பாகற்காய் என்றாலே எனக்கு பிடிக்காது என்று சொல்பவர்கள்தான் அதிகம். அந்த பெயரை சொன்னாலே எல்லோருக்கும் கொஞ்சம் கசப்பாகத்தான் இருக்கும். பெரும்பாலானவர்கள் கட்டாயத்தின் பேரிலே இந்த காயை சாப்பிடுவார்கள். ஆனால் பாகற்காயில் ஏராளமாக ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கிய நன்மைகளும் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சுகர் உள்ளவர்களுக்கு இது இயற்கையால் படைக்கப்பட்ட அற்புத காய்கறி என்று கூட சொல்லலாம். ஆனால் இதை சில உணவுகளோடு சாப்பிடக்கூடாதாம். எந்தெந்த உணவோடு இந்த பாகற்காயை எடுத்துக்கொள்ளலாம் என்பது குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க. முள்ளங்கி சாம்பாருக்கு பாகற்காய் வறுவல் சாப்பிட சுவையாகத்தான் இருக்கும். ஆனால் முள்ளங்கியை பாகற்காயுடனோ பாகற்காய் சாப்பிட்ட பிறகோ அடுத்த வேளையோ எடுத்துக்கொள்ளாமல் தவிர்ப்பது நல்லது. காம்பினேஷனும் கேட்க நன்றாகத்தான் இருக்கும். ஆனால் சாப்பிட கூடவே கூடாதாம். முள்ளங்கியுடன் பாகற்காயை சேர்த்து சாப்பிடும் போது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் வாந்தி, தலை சுற்றல், மந்தம் மற்றும் குமட்டல் பிரச்சனைகள் ஏற்படும். பாகற்காய் சாப்பிடுவதற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பு வரையிலும் பால் குடிக்கக்கூடாது.